வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போகப் போறோம். ஆமா. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியோட உடனிருப்பு, அதோட சக்தி, அது எப்படி பக்தர்களோட வாழ்க்கைய மாத்துச்சுன்னு அவங்களோட நேரடி அனுபவங்கள் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். சரி. இந்த பதிவுகள் எல்லாம் தி பவர் ஆஃப் தி பிரசன்ஸ் அப்படிங்கிற புத்தக தொகுப்புல இருந்து எடுத்தது. ம். இது முதல் நபரோட பார்வைகள் இல்லையா? அது எப்போதுமே ஒரு தனித்துவமான உயிரோட்டத்தை கொடுக்கும். ஆமா, கரெக்ட். நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த அனுபவங்கள் வழியா பகவானோட தாக்கம், அவரோட முக்கிய போதனைகளோட சாரம், குறிப்பா அந்த மௌனத்தோட சக்தி, இதெல்லாம் நம்ம நேயர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிதான். வெறும் தத்துவமா இல்லாம வாழ்ந்த அனுபவங்களா பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். பகவானோட அந்த அசாதாரண இயல்பு, போதனைகளோட ஆழம், முக்கியமா இந்த மௌனத்தோட ஆற்றல், இதெல்லாம் ரொம்ப தெளிவா வெளிப்படும் இந்த மாதிரி பதிவுகள்ல. சரி, அப்போ பகவானோட பால்ய நண்பர் ரங்கன், அவரோட குறிப்புகள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓ, ஆரம்பிக்கலாமே. ரங்கன் பகவான் துறவு பூண்ட ஆரம்ப காலத்துல பவழக்குன்று குகையில அவரை பார்த்திருக்கார். அப்போ பகவானோட அம்மா முறையா அங்க தன்னோட மகனோட அந்த கோலத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சதா சொல்றார். ஆமா, அது புரிஞ்சுக்க கூடியதுதான். முக்கியமா ரங்கன் சொல்றது என்னன்னா, பகவான் அந்த குகையில இருக்கும்போது காலம், உடல் உணர்வு எதுவுமே இல்லாம ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்காரு. சில சமயம் பல நாள் கழிச்சு கண்முழிக்கும் போதுதான் இவ்வளவு நாள் நாம உலக உணர்வே இல்லாம இருந்தோமான்னு அவருக்கே தெரியுமா. இது பகவானோட அந்த அதீத சுய உணர்வு நிலை, அந்த சகஜ நிலைன்னு சொல்றோமே, அதோட ஆரம்ப கட்டம்னு சொல்லலாம். ஓஹோ. உடல் உலகம் பத்தின நினைவுகள்லாம் முழுசா மறைஞ்சு போன அந்த நிலை, அதுதான் பின்னாடி அவர் ரொம்ப வலியுறுத்தின நான் யார்ங்கிற அந்த சுய விசாரத்துக்கு ஒரு அசைக்க முடியாத அடித்தளமா அமைஞ்சது. அதுலயும் உணவு, தண்ணி மாதிரி அடிப்படை தேவைகள் கூட அந்த நிலையில தேவைப்படலன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, உடல் உணர்வே இல்லாம போயிட்டா அப்புறம் உடலோட தேவைகளும் இல்லாம போயிடும்னு பகவானே ரங்கன் கிட்ட சொன்னதா பதிவு இருக்கு. ஆனா பாருங்க, அந்த உச்சகட்ட பற்றற்ற நிலையிலையும் ரங்கனோட குடும்ப கஷ்டம் பத்தி பகவான் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கார். ரங்கன் வேலை தேடி வெளியூர் போனப்போ குடும்பத்துக்கு சரியா ஏற்பாடு பண்ணிட்டியான்னு விசாரிச்சிருக்கார். ரங்கன் ஏதோ சொல்லி சமாளிக்க பார்த்தாலும் அவரோட அண்ணன் மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டார். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதாவது அவர் பற்றற்றவரா இருந்தாலும் சுத்தி நடக்கிற விஷயங்கள் தெரியாம இல்ல, ஆனா அதோட ஒட்டாம இருந்தார். ஆமா, ஒரு தடவை கிண்டலா கூட மலையில இரும்பை தங்கமாக்குற மூலிகை இருக்கு, வேணும்னா தேடி பாருன்னு சொல்லியிருக்கார். அது பகவானோட இயல்பு. அவர் பிரச்சனைகளை அறிஞ்சிருந்தாலும் அத பெருசா எடுத்துக்கல. ரங்கனோட கஷ்டத்தை உணர்ந்தாலும் உலகின் அந்த நிலையற்ற தன்மை, உண்மையானது எதுங்கிறத நோக்கி கவனத்தை திருப்புறது தான் அவரோட நோக்கம். கருணை இருந்துச்சு, ஆனா அது பற்றற்ற தன்மையோட கலந்திருந்துச்சு. உலகியல் பிரச்சனைகளை அவர் மறுக்கல, ஆனா அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. கரெக்ட். சரி, ரங்கனோட அனுபவம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து கொஞ்சம் பிற்காலத்துல அவர் அணுகுன சிவபிரகாசம் பிள்ளை, அவரோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? அவர் நிறைய கேள்விகளோட போயிருக்காரு, உலகியல் சம்பந்தமாவும் ஆன்மீக சம்பந்தமாவும். ஆனா பகவான் பெரும்பாலும் மௌனமா தான் இருந்திருக்காரு. ஆமா, பிள்ளையோட அனுபவம் பகவானோட மௌனத்தோட சக்தியை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நிறைய கேள்விகளோட போனவருக்கு பகவானோட அந்த அமைதியான முன்னிலையில நான் யார், இந்த எண்ணமெல்லாம் யாருக்கு வருதுன்னு அவரையே அவர் விசாரிக்கிற ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கு. அதாவது வெளியில தேடாம அலையிற மனச அதோட மூலத்துல ஒடுக்கி சுயத்தை விசாரிச்சு அதுல நிக்கிறது தான் உண்மையான வழின்னு அவர் உணர்ந்ததா சொல்றார். இது பகவானோட அந்த மைய போதனையான சுய விசாரத்தோட ஒரு நேரடி அனுபவம்னு சொல்லலாம். அந்த மௌன அனுபவத்தோட சேர்த்து சில தரிசனங்களையும் பார்த்ததா சொல்றாரே. பகவானோட உடல் பிரகாசிச்சது, சூரியன் மாதிரி ஒளி வீசினது, விபூதி பூசின கோலம், இதெல்லாம். இது ஒரு நல்ல கேள்வி. பகவானோட போதனைப்படி பார்த்தா இந்த மாதிரி தரிசனங்கள், அனுபவங்கள்லாம் பாதையில வரலாம். ஆனா அதுவே இலக்கு கிடையாது. ஓ, சரி. அது மனசோட வெளிப்பாடா இருக்கலாம், இல்ல குருவோட அருளால சாதகனுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்காக நடக்கலாம். ஆனா பகவானோட முக்கிய கவனம் எப்போதுமே அந்த அனுபவங்கள்ல இல்ல, இத அனுபவிக்கிறவன் யாருங்கிற அந்த சுய விசாரத்துல தான் இருந்துச்சு. அதாவது அகங்காரத்தை அழிச்சு மூலமான சுயத்துல நிக்கிறது. அதேதான், மௌன உபதேசம் தான் இங்க முதன்மையானது. ரங்கன் சொன்ன இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, ஒரு நாய் பத்தினது. நாய் என்ன அது? அது அசையாம சமாதி நிலையிலே இருந்தாம். அத பத்தி பகவானோட அம்மா கேட்டப்போ பகவான், அது ஒரு மகா ஆத்மா, நாய் உருவத்தில் இருக்கு, எப்பவும் அசையாத சமாதியில் இருக்குன்னு சொன்னாராம். அப்படியா? இத வச்சுக்கிட்ட ரங்கன்
தனக்கு அந்த நிர்விகண்ட சமாதியை கத்துக் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கார். ஆ அதுக்கு பகவான் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னார்? நிர்விகல்ப சமாதிங்கிறது தற்காலிகமானது. அதனால என்ன பெருசா பிரயோஜனம்? நீ இருக்க வேண்டியது சகஜ நிர்விகல்ப சமாதில அப்படின்னார். சகஜ நிர்விகல்ப சமாதி. ஆமா, அதாவது உலகத்துல சாதாரணமா வாழ்ந்துகிட்டே எதுலயோ பட்டுக்காம சுய உணர்வோட இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்தோம் பார்க்காத மாதிரி இருக்கிறது. இதுதான் உண்மையான இலக்கு. சும்மா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி சமாதியில இருக்கிறது இல்ல. உலகத்துல இயல்பா வாழ்ந்துகிட்டே நிரந்தரமா அந்த சுய உணர்வுல நிலைச்சு நிக்கிறது. இதுதான் பகவானோட நிலை. ஓஹோ, அப்போ இந்த சகஜ நிலைங்கிறதும் பகவான் சித்தர்கள் சுத்தர்கள்னு வகைப்படுத்தினதும் இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. சித்தர்கள்னா யாரு? அமானுஷ்ய சக்திகள், அதாவது சித்திகள் உடையவர்கள். அத தெரிஞ்சு சில சமயம் வெளிப்படுத்தியும் காட்டுறவங்க. சுத்தர்கள்னா அவங்க கிட்டயும் அதே சக்தி இருக்கலாம், ஆனா அவங்க அத பத்தி அறியாமலும் அதுல கவனம் செலுத்தாமலும் இருப்பாங்க. பகவான் தன்னை ஒரு சுத்தர் மாதிரி தான் பாத்துக்கிட்டாருன்னு அவரோட செயல்கள் மூலமா தெரியுது. சில சக்திகள் வெளிப்பட்டாலும் அவர் அது ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஆமா, அது அடுத்து நாம பேச போற விஷயத்தோட நல்லா பொருந்தது. பகவான் கிட்ட சில அமானுஷ சக்திகள் வெளிப்பட்டதா பக்தர்கள் சொல்றாங்க. சொல்லுங்க. ரங்கனோட குடும்ப நிலையை அவர் கேட்காமலேயே தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி, அப்புறம் ஒரு தொழுநோயாளிக்கு பகவான் கொடுத்த விபூதி மூலமா நோய் குணமானதாம். ஆனா அதே ஆள் மறுபடியும் வந்து கேட்டப்போ பகவான் கொடுக்க மறுத்துட்டாராம். சரி. இன்னொரு பக்தர் தீக்ஷிதர், அவர் ஒரு கனவு காண போறாருன்னு பகவான் முன்னாடியே தெரிஞ்சு சொன்னதும் பதிவாகியிருக்கு. பாருங்க, இந்த மாதிரி விஷயம் அல்ல, பகவானோட அணுகுமுறை ரொம்ப தெளிவா சீரா இருக்கு. அவர் இந்த அற்புதங்கள் எல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல. சில சமயம் கிண்டல் கூட பண்ணிருக்காரு. ஆமா, விபூதி கொடுத்து குணப்படுத்திட்டு மறுபடியும் கொடுக்க மறுத்தது என்ன காட்டுது? அவர் ஒரு அற்புத மனிதர்ங்கிற அந்த இமேஜ விரும்பல. அவரோட ஒரே நோக்கம் மக்களை சுய விசாரத்துக்கு கொண்டு போய் சுய உணர்தலுக்கு வழிகாட்டுறதுதான். சித்திகள் எல்லாம் பாதையில கவனத்தை சிதறடிக்கும்னு அவர் நினைச்சாரு. ஒரு சுத்தர தன்னிலிருந்து வர சக்திகளை பத்தி கவலைப்படாம முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தார். மிகச்சரியா சொன்னீங்க. ஒன்னு சக்திகளை அறிந்து பயன்படுத்துற சித்தர், இன்னொன்னு சக்தி இருந்தாலும் அதுல கவனம் செலுத்தாத சுத்தர். பகவான் ரெண்டாவது வகை. பகவானோட உடல் மேல இருந்த பற்றத்த தன்மை பத்தியும் ரங்கன் நிறைய சொல்றாரு. கால்ல முள்ளு குத்தி இருந்ததை அவர் உணரவே இல்லையா? நெருப்புத்தணல் கால்ல பட்டு புண்ணானது கூட அவருக்கு தெரியல. ஆமா. ஒரு தடவை ரங்கன் பகவானோட உடல் சின்ன வயசுல இரும்பு மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப மென்மையா இருக்குன்னு சொன்னப்போ பகவான், ஆமா என் உடம்பு பூரா மாறிடுச்சு, இது பழைய உடம்பு இல்லைன்னு ரொம்ப சாதாரணமா சொன்னாராம். இதெல்லாம் வெறும் கதை இல்ல. பகவானோட மைய போதனை என்ன? நான் இந்த உடல் அல்ல. இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதோட நேரடி விளக்கம். ஆமா, ரங்கன் மாதிரி பக்தர்கள் பல தடவை பகவான் தன்னோட உடல் வழிய உணராம இருந்தத கவனிச்சிருக்காங்க. இது எல்லாமே நான் இந்த உடல் அல்லேங்கிற அவரோட நேரடி அனுபவத்தை காட்டுது. உடல் துன்பத்தை அவர் ஒருவேளை உணர்ந்திருக்கலாம், ஆனா அதோட தன்னை அவர் ஒருபோதும் அடையாளப்படுத்திக்கல. இது பக்தர்களுக்கு ஒரு நடைமுறை பாடம் மாதிரி அமைஞ்சது. சரி, பகவானோட மௌனம் சிவப்பிரகாசம் பிள்ளைய மாத்துச்சு. ஆனா அவரோட நேரடி வார்த்தைகள் அகிலாண்டம்மாள்ங்கிற பக்தியோட வாழ்க்கையில எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். ஓ, அகிலாண்டம்மாள். அவங்களோட பக்தி, உணவு பணிவிடையெல்லாம் ரொம்ப பேசப்பட்டது. ஆமா, அவங்களோட குறிப்புகள்ல குரு சிஷ்யர் உறவோட இன்னொரு பரிமாணத்தை பார்க்க முடியுது. பகவான் தன் தாயாரோட அகங்காரத்தை நீக்கிறதுக்காக சில சமயம் அவங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டத அகிலாண்டம்மாள் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமா, இது என்ன காட்டுதுன்னா, குரு சிஷ்யனோட ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அவங்களோட அகங்காரத்தை கரைக்க சில சமயம் வெளிப்பார்வைக்கு கொஞ்சம் கடுமையான முறைகளை கூட கையாளலாம். அவங்க அம்மானு கூட பார்க்கல. அகிலாண்டம்மாளுக்கு பகவான் கொடுத்த உபதேசம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. உன்னை விடாமல் இரு. ஆமா, பி வித்வுட் லீவிங் யோர் செல்ஃப். அதோட அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு புரியலையா? ஆனா அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மனசுல ஒரு பெரிய அமைதியும் ஆனந்தமும் வந்ததா சொல்றாங்க. இது எப்படி? வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமலே. இதுதான் குருவோட அருளோட தன்மை. குருவோட வார்த்தைகளோட சக்தி அதோட நேரடி அகராதி அர்த்தத்தை தாண்டி வேலை செய்யும். பகவானோட முன்னிலையும் அவரோட வார்த்தைகளும் நேரடியா சீடரோட உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது. அறிவுபூர்வமா புரியலனாலும் அந்த உபதேசம் அகிலாண்டம்மாளோட அகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அவரோட இருப்போட சக்தி அப்படிப்பட்டது. இது என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயரோட அனுபவத்தை ஞாபகப்படுத்துது. அவர் முதல்ல பகவானோட வாதம் பண்ணணும்னு தான் போனாராம். அப்படியா? ஆமா, மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு.
அதுக்கு பகவான் பதில் சொல்லாம, நிலைன்னு சொன்னியே, நிலைனா என்ன அப்படின்னு திருப்பி கேட்டாராம். ஆஹா, அந்த ஒரு கேள்வி. ஆமா, அந்த ஒரு கேள்வியும் அதை தொடர்ந்த மௌனமும் பகவானோட அந்த கூர்மையான பார்வையும் ஐயரோட அந்த நான்கிற அகங்கார உணர்வையே கரைச்சிடுச்சான். வாக்குவாதம் செய்ய போனவர் அப்படியே மாறிட்டார். இது பகவானோட பார்வைக்கும் மௌனத்துக்கும் இருக்கிற அந்த உடனடி மாற்றம் சக்திக்கு ஒரு அருமையான உதாரணம். அதுக்கப்புறம் ஐயர் நிறைய தரிசனங்கள் பார்த்ததா சொல்றாரு. குண்டலினி சக்தி, பாம்பு மாதிரி மேலே ஏறுறது, கணபதி, வராக அவதாரம், அர்த்தநாரீஸ்வரர்னு இந்த அனுபவங்கள்லாம். மறுபடியும் அதேதான். பகவானோட பார்வையில இந்த அனுபவங்கள்லாம் ஆன்மீக பாதையில நடக்கலாம். ஆனா இது சுயத்துல நிலைச்சு நிக்கிற அந்த முக்கிய இலக்குல இருந்து வேற. சரி. குண்டலினி எழுச்சி, தரிசனங்கள் இதெல்லாம் யோக பாதையோட ஒரு பகுதியா இருக்கலாம். ஆனா பகவான் எப்போதுமே வலியுறுத்தினது நான் யார்ங்கிற அந்த நேரடி விசாரணையதான். இந்த அனுபவங்கள் அந்த விசாரணையோட விளைவா இருக்கலாம், இல்ல அருளோட வெளிப்பாடா இருக்கலாம். ஆனா அதுவே முடிவு கிடையாது. ஆனா எல்லாருக்கும் பகவானோட சந்நிதியில உடனே அமைதியோ ஆனந்தமோ கிடைக்கல போல. சலம், அவரோட மகள் சௌரீஸ், இவங்களோட அனுபவம் அதை காட்டுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சொல்லுங்க. அப்ப சலம் அவர் ஆரம்பத்துல ஆசிரம சூழலை பார்த்து எரிச்சல் அடைஞ்சிருக்காரு. பகவான் மேல ஒரு மாதிரி வெறுப்பு கூட இருந்திருக்கு. ஆனா மகள் சௌரீஸ் முதல் பார்வையிலேயே ஈர்க்கப்பட்டு ஆழ்ந்த தியான நிலைக்கு போயிட்டாங்க. ஆமா, இது என்ன சொல்லுதுன்னா, குருவோட சந்நிதிய ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க உள்மனசோட நிலைய பொறுத்து தான் அனுபவிக்கிறாங்க. பகவானோட அந்த சக்தி வாய்ந்த இருப்பு சலம் மாதிரி சிலரோட உள்ளக்குள்ள மறைஞ்சிருக்கிற எதிர்ப்புகளையும் அகங்காரத்தோட முடிச்சுகளையும் வெடிக்கொண்டு வரலாம். இதுவும் ஒரு வகையில தூய்மைப்படுத்துற செயல்தான். ஓஹோ, அப்படியும் பார்க்கலாமா? ஆமா, அதே இருப்பு சௌரீஸ் மாதிரி பக்குவப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை சுலபமா அடையவும் உதவும். பகவானோட செயல்கள் சில சமயம் பார்க்க முரண்பாடா தெரிஞ்சாலும் தனிப்பட்ட அகங்காரத்தை கரைச்சு சுயத்தை நோக்கி வழிநடத்துற நோக்கத்தோட தான் இருந்துச்சு. அடுத்து சாது நடனானந்தா. அவர் பகவானோட போதனைகளை தொகுத்து சில கருத்துக்களை சொல்றாரு. பகவான் அருளோட வடிவம், தட்சிணாமூர்த்தி மாதிரி மௌனம்தான் அவரோட முக்கிய போதனைன்னு சொல்றாரு. ஆமா, நடனானந்தா பகவானோட அந்த அத்வைத்த சாரத்தை ரொம்ப அழகா புடிச்சிருக்கார். கடவுளும் குருவும் ஆத்மாவும், அதாவது நம்ம உண்மையான சுயம், இது மூணும் அடிப்படையில ஒண்ணுதானுங்கிறார். சரி. அப்புறம் வெளிப்படையான சேவைகள் செய்யறத விட சுய கவனம், அதாவது நான் யாருன்னு விசாரிக்கிறது தான் உண்மையான சேவைன்னு சொல்றார். சரணாகதிங்கிறது உடம்பால விழுந்து கும்பிடுறது மட்டும் இல்ல, அகங்காரத்தை முழுசா அழிக்கிறது தான். சித்திகளை தேடுறத விட நிரந்தர விடுதலையான சுய உணர்தலை தேடுறதுதான் முக்கியம்னு பகவானோட போதனைகளோட சாரத்தை நல்லா விளக்குறார். அருமை. கடைசியா சுவாமி மாதவ தீர்த்தா. அவர் பகவானோட நிறைய உரையாடி இருக்காரு. பல கேள்விகள் கேட்டிருக்காரு. என்ன மாதிரி கேள்விகள்? என்ன புத்தகம் படிக்கணும், தியானம் பண்ணும்போது பயம் ஏன் வருது, சுயத்தோட தன்மை என்ன, இந்த உலகம் உண்மையா, அப்புறம் ஞானிக்கு பிராரப்த கர்மா, அதாவது விதிப்படி அனுபவிக்க வேண்டிய கர்மா உண்டா, இப்படியெல்லாம் கேட்டிருக்கார். ஓ, இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஆழமான கேள்விகள். பகவான் என்ன பதில் சொன்னார்? படிக்க வேண்டிய உண்மையான புத்தகம் எதுன்னு கேட்டதுக்கு சுயம்தான் உண்மையான புத்தகம்னாராம். ஆஹா. தியானத்துல பயம் வந்தா இந்த பயம் யாருக்கு வருதுன்னு விசாரிச்சா பயம் போயிடும்னாராம். மூலம் எங்க இருக்குன்னு பார்க்க சொல்றார். ஆமா, உலகத்தோட யதார்த்தம் பத்தி கேட்டப்போ பாக்குறவன் இல்லாம உலகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு உலகத்தோட இருப்பு பாக்குறவனை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கார். இது சுத்த அத்வைதம். பார்ப்பவன், பார்வை, பார்க்கப்படும் பொருள். இதுல பார்ப்பவன் தான் அடிப்படை. அந்த ஞானிக்கான பிராரப்த கர்மா கேள்விக்கு என்ன பதில்? இது ஒரு முக்கியமான கருத்து. பகவான் என்ன சொன்னார்னா, ஞானி தன்னை உடல் மனசா பாக்குறதில்ல. கர்மாங்கிறது அந்த உடல் மனசோட செயல்களோட சம்பந்தப்பட்டது. சரி. அதனால தன்னை உடல் மனசோட அடையாளப்படுத்திக்காத ஞானிக்கு பிராரப்த கர்மா கிடையாது. மற்றவங்க, அதாவது அஞ்ஞானிகளோட பார்வையில வேணா ஞானியோட உடல் சில கர்மாக்களை அனுபவிக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா ஞானியோட பார்வையில அது இல்ல. இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான். ஆமா, ஸ்ரீ அரவிந்தர் மாதிரி சிலர் அகங்காரத்தை மாற்றி அமைக்கணும்னு பேசும்போது பகவான் அகங்காரத்தை முழுசா மறுக்கிறதுலயும் நிகழ்காலத்துல சுயத்துல நிக்கிறதுலயும் தான் கவனம் செலுத்தினார். அவர் இதய மையம் பத்தியும் சொன்னதா குறிப்பிருக்க, அது என்ன? ஆமா, பகவான் நான்கிற அந்த உணர்வை எங்கிருந்து தோன்றுதுன்னு கேட்டா மார்போட வலது பக்கத்துல இருக்கிற ஒரு மையத்தை குறிப்பிட்டார். அது உடல் ரீதியான இதயம் இல்ல, ஒரு ஆன்மீக மையம்.
ஓஹோ. தியானம் மூலமா மனசை இந்த இதய மையத்துல ஒடுக்கி வைக்கிறது சுயத்தை அடைய உதவுன்னு அவர் வழிகாட்டுனாங்க. ஆஹா, இத்தனை பக்தர்களோட அனுபவங்களை பார்க்கும்போது சில பொதுவான விஷயங்கள் நல்லா தெரியுது. பகவான் ரமண மகரிஷி அளவற்ற கருணை கொண்டவர், ஆழ்ந்த ஞானமுள்ளவர். பெரும்பாலும் மௌனம் இல்லனா எளிய நேரடி விசாரணை மூலமா வழிகாட்டியிருக்கார். ஆமாம். சடங்கு, சித்தி, வெளித்தோற்றம் இதையெல்லாம் விட சுய உணர்தல் ஒண்ணுதான் கடைசி இலக்குங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்கார். அவரோட அந்த உடனிருப்பு அவரை அணுகினவங்க மேல ஒரு ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்துற சக்தியா வேலை செஞ்சிருக்கு. மிக சரியா தொகுத்தீங்க. மையமான பாதைங்கிறது நான் யார்ங்கிற சுய விசாரணை தான். அதுதான் நம்ம உண்மையான சுயம்தான் ஒரே யதார்த்தம்ங்கிற இறுதி நிலைக்கு கூட்டிட்டு போகும். இந்த பக்தர்களோட கதைகள் குருவோட அருள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் எப்படி வித்தியாசமா அவங்கவங்க தேவைக்கேத்த மாதிரி வேலை செய்துன்னும் காட்டுது. இந்த ஆன்மீக பாதையில சவால்களும் இருக்கு, பெரிய வெகுமதிகளும் இருக்கு. ஆமா, மௌனம், பார்வை, எளிய வார்த்தைகள், சில சமயம் கண்டிப்புன்னு பகவான் பயன்படுத்தின கருவிகள் பல மாதிரி இருந்தாலும் நோக்கம் ஒண்ணுதான். என்னது? அகங்காரத்தை கரைச்சு சுயத்துல நிலைக்க வைக்கிறது. அதுதான் மிகச்சரி. சரி, இப்ப இறுதியா நம்ம நேயர்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. பகவான் ஒவ்வொரு நபருடனும் தனிப்பட்ட முறையில சில சமயம் வெளிப்பார்வைக்கு முரண்பாடா தோன்ற மாதிரி பழகிருக்காருன்னு இந்த குறிப்புகள் காட்டுது. பகவானோட ஒரே நோக்கம் தனிப்பட்ட அகங்காரத்தை கரைக்கிறது தான் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டா நாம இன்னைக்கு கேட்ட இந்த வெவ்வேறு அணுகுமுறைகளையும் போதனைகளையும் அதுல இருக்கிற வெளிப்படையான வேறுபாடுகளையும் தாண்டி நீங்க எப்படி புரிச்சுக்குவீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.